கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல என்னை காக்கின்றீர். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் நமக்காய் கொடியேற்றுவார். சேர்ந்து பாடுவோம். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் முன் எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த நல்ல கர்த்தரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் முன் எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த நல்ல தேவனே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன்
காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உம் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கையில் என்னை வரைந்து உம் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உன்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நிமிடம் தோறும் விசாரிக்கும் தகப்பனவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தில் எங்களை பிரவேசிக்க கிருபை செய்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் எப்படி எந்த விதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 16:24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அவர் சொல்றது என்னன்னா, என் நாமத்தில் நீங்கள் எதுவும் கேட்கல அப்படின்றார். இதை கவனிக்கணும். ஒருவேளை நீங்கள் இதுவரையும் உங்கள் தேவைக்காக கடவுளத்தில் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும். ஒருவேளை வியாதியாக இருந்தால் சுகம் வேணும்னு கேட்டிருக்கலாம். பொருளாதார தேவைக்காக ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். விடுதலை கேட்டிருக்கலாம். வீடு வாசல் நிலங்களை கேட்டிருக்கலாம். நல்ல வேலை வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை என்ற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நம்ம கேட்கிறோம், ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். யோவானில் கூட அதான் சொல்லியிருக்கார். யோவான் 14:13 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்கிறார். என் நாமத்தினாலே என்று இயேசு பல இடங்களில் கூறுவதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படியானால் அவருடைய நாமத்தை நாம் எப்படி கேட்க வேண்டும்? அவருடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமா? என்ன நாமம்? அவருடைய நாமம் இயேசு என்கிற ஒரு நாமம் இல்லையா? ஏன்னா இயேசு என்கிற பெயரில் தான் ஆண்டவர் இந்த பூமியில் வெளிப்பட்டார். அவருடைய நாமத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து பிறகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இல்லையா? அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படியெல்லாம் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகத்தை 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன
கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இயேசுவின் நாமத்திற்கு இந்த உலகத்தில் எல்லாம் கீழ்ப்படியுது அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவின் நாமத்தில் இந்த உலகத்தில் வாழ்ற நம்ம எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்றார். இதை விசுவாசிக்கிறீங்களா? வெறும் விசுவாசம் மாத்திரம் இருந்து நம்ம கேட்கிறதல்ல, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கேட்க வேண்டும் என்று சொல்றார். என் நாமத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றார். நீங்க இதுவரைக்கும் கேட்கல, என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றார் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நமக்கு எப்படி யூஸ் பண்றோம், அந்த நாமத்தில் என்னெல்லாம் இருக்குது, அந்த நாமத்தை சொல்லும்போது ஒரு காரியம் முடியாம போகாது அப்படின்ற இடத்துக்கு நம்ம வரணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அது நடக்கும். ஏன்னா பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கும் போது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம்னு சொன்னா, அங்க அவர் தெளிவாக சொல்றாரு. 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்படின்னு பவுல் இங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். அப்போ அவருடைய நாமத்தினால வானோர் பூதலத்தோர் எல்லா நாமங்களும் எல்லாமே அவருக்கு முன்பாக நடுங்கும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் இயேசுவின் நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க இல்லையா? அப்படியானா அந்த நாமத்தில் தான் நம்ம விசுவாசத்தோடு எதை ஒன்று கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் அதை சொல்றார். நீங்கள் என் நாமத்தில் கேளுங்கன்றார். இப்போ அதுக்கு முன்னாடி பல நாமங்களை யூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த உலகத்தில் பலவிதமான நாமங்கள் கொண்ட தெய்வங்களை மக்கள் வணங்குறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? வாழ்கிற இந்த பூமியில் பலவிதமான நாமங்களை கொண்ட தெய்வங்களை வணங்குறாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வணங்குகிற இந்த கடவுளுக்கு கூட ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பேருனா இயேசு என்கிற அந்த பெயர் இல்லையா? அப்போ இந்த பெயரை கேட்கும்போது, இந்த இயேசு என்கிற நாமத்தை கேட்கும்போது, முதலாவது உங்களுக்கு நாமம்னா என்ன தெரியல? நாமம்னா பெயர். அதனால் புரிந்து கொள்ளுங்க. நாமம் என்பது பெயரை குறிக்கிறது இல்லையா? அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்டன்னா என் பேரை வச்சிருக்கிற என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கன்னு சொல்றார். அப்போ உலகத்தில் பலவிதமான நாமங்களை கொண்ட தெய்வங்கள் இருக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் பூதோளத்தோர் எல்லாவற்றிலையும் இயேசுவின் நாமமே பிதாவாகிய தேவன் உயர்த்தி இருக்கிறார். அவர் நாமத்துக்கு எல்லா முழங்காலும் முடங்குன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை 3,000,000 தேவர்கள் இருக்கலாம், 30,000,000 தேவர் சொல்லுவாங்க, இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அது நடுங்கும், முழங்கால் படின்னு சொல்லப்படும். அப்படின்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இந்த உலகத்தில் இயேசு என்கிற ஒரு நாமம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவின் நாமத்தை தவிர மனுஷனை மீட்டெடுக்க இந்த உலகத்தில் வேற ஒரு நாமம் இல்லை. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. 2-3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவமே நடக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே தேவ ஆலயத்தில் முன்னாடி வாசல் முன்னாடி அமர்ந்திருந்த ஒரு சப்பானி இல்லையா, அவன் ஏதாகிலும் பிச்சை கேட்பான். அவனை தூக்கி கொண்டு வந்து தேவாலயத்தில் வைப்பாங்க. தாயின் வயிற்றில் பிறக்கும்போது அவன் சப்பானி. அவனை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பான் அந்த ஆலயத்துக்கு வருங்கிட்ட எல்லாம். ஆனால் பேதுரு யோவான் அங்கே போகும்போது பேதுருவை பார்க்குறான், நோக்கி பார்க்குறான். அந்த பிச்சைக்காரன் ஏதாகிலும் கிடைக்கன்னு நோக்கி பார்க்குறான். பேதுரு சொல்கிறாரு, என்னத்தை பார்க்குறேன் நோக்கி? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஏதாகிலும் கிடைக்கன்னு நோக்கி பார்க்குற, ஆனால் என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒன்று இருக்குது, அது என்னன்னா இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால எளிமை நடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிடுவா பாருங்க. அந்த இயேசுவின் நாமம் அங்கே செய்கிற செயலை பாருங்க. இயேசுவின் நாமம் சப்பானியை நடக்க வைக்கிறது.
இந்த உலகத்தில் எந்த நாமாவது அப்படி நடக்க வச்சிருக்குதா? யோசித்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடனோடனே அவன் எழும்பினான், குதித்தான், தேவாலயத்துக்குள்ளே போகிறான். அங்கே ஆலயத்தை சுற்றிலும் வளாகத்தில் சுற்றிலும் இருக்கிற மக்கள்லாம் கூடிட்டாங்க. என்னடா இது, அவங்க கூட இருக்கிற பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற சப்பானிகள் எல்லாம் கூடி, இப்படி ஒரு காலம் நடந்தது இல்லைன்னு ஒரு ஆச்சரியம். எல்லா ஜனங்களும் கூடி வந்துட்டு கூட்டம் கூடி நிற்கிறாங்க. அப்போது ஜனங்கள்லாம் இது எப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியமாக கேட்கும்போது பேதுரு அங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஜீவாதிபதியாகிய இயேசு என்கிற நாமத்தினுடைய தேவனுடைய குமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார், பூமிக்கு வந்தார், எல்லா மனுஷனுக்காகவும் அவர் வந்தார். அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்காமல் போயிட்டீங்க பாருங்கள். அவருடைய நாமத்தை அழிச்சிடலான்னு நினச்சிங்களே சிலுவையில் கொண்டு போய். அப்படி ஒரு பேரே இருக்கக்கூடாது, இயேசு என்கிற ஒரு நாமமே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் அழிச்சிடலான்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? அவர் பேர் இருக்கக்கூடாது, முடிச்சிடணும், சிலுவையில் அடித்து அவரை கொன்று இல்லையா தீர்த்து கட்டிடணும்னு நினச்சிங்க பாருங்கள். தீர்த்து கட்டிட்டீங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு கல்லர்லேயே வச்சு மூடிட்டீங்களே. அவர் தான் பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் எழும்பி அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறாரு. ஜீவாதிபதியாக இயேசுவை நீங்கள் கொலை செஞ்சீங்க, இன்றைக்கி அவர் நாமத்தை சொல்லும் போது சப்பானி நடக்கிறான் பாருங்கள். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த நாமத்தினால தான் இவன் நடந்தான்னு சொல்கிறார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி நடக்குது, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அந்த நாமத்தை தானே இன்றைக்கி நீங்கள் தரிச்சிருக்கிறீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்கள. அதே நாமம் தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு எந்த நாமத்தை பயன்படுத்தினாரோ அந்த நாமத்தை தான் இன்றைக்கு ஊழியக்காரங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, திருச்சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடாது? அந்த நாமத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்தும் போது அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது, இன்றைக்கும் அந்த அதிசயம் நடக்கும். அதனால தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க, இதுவரையும் எதுவும் என்கிட்ட கேட்கல. அப்போ அந்த வார்த்தை இதுவரையும் என் நாமத்தில் கேட்கல அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கேட்ட விதங்களெல்லாம் தப்பாக இருக்குது பாருங்கள். கேட்குறதே விதமே சரியில்லை. இன்றைக்கி விசுவாசிங்க பண்ணுற ஜெபம் கேட்குற விதங்கள்லாம் சரியில்லை. கண்ணை மூணா ஏதோ கேட்டுடணும் அப்படின்னு. அவருடைய நாமத்தில் என்ன வல்லம் இருக்கிறது என்பதை அறியாமல் விசுவாசிக்காமல் கண்ணை மூடி ஆண்டவர் எனக்கு இது வேணும்னா செஞ்சிடறவரா கடவுள்? அப்படி செய்ய மாட்டார். அவருடைய நாமத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நாமம் என்ன பண்ணுது, மற்ற நாமங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த நாமத்துக்கு வல்லமை இருக்குதா, அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டது ஆண்டுகிட்ட போய் நீங்கள் முழங்கால் போட்டு விசுவாசமாக கேட்கும்போது அப்பொழுது தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எதை கேட்டாலும் செய்வார். அதான் சொல்கிறார், என் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நான் பிதா மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது, இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற அதிகாரம் எப்படிப்பட்டது என்றதை இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியலை பாருங்கள் இல்லையா? இயேசுவின் நாமம் என்ற ஒரு பேரே இருக்கக்கூடாது, அந்த பேருக்கே ஒரு முடிவை கட்டிடணும் அப்படின்ட்டு தான் சிலுவையில் அடைஞ்சாங்க எல்லாரும், யூதரெல்லாம் சேர்ந்து இல்லையா? பரிசேயர், வேத பரகர், ஆயக்கார் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அடித்து சிலுவையில் அவர் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த பேரே இல்லாமல் அழிச்சிட்டோம்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேரை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அதுதான் அந்த அந்த பேரில் தான் இந்த உலகமே இருக்குது. ஏன்னா அந்த நாமம் தான் இந்த உலகத்தையே உண்டாக்கிடுச்சு, அந்த நாமம் தான் பூமியை உண்டாக்குச்சு, அந்த நாமம் தான் வானத்தையும் பூமியும் படைச்ச நாமம் இல்லையா? அந்த நாமத்துக்கு ஒத்த நாமம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், வானோர் பூதலத்தோர் உள்ள அண்ட சராசரங்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் இடும் என்று மண்டியிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனால தாங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடுகிறான், இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது வியாதிகள் நீங்கிறது, இயேசுவின் நாமத்துக்கு நடுங்குகிறது. இப்போ இயேசுவின் நாமம் உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் சாத்தானால் உங்களால் தொட முடியல. ஏன்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க நீங்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டன்ற விசுவாசமாவது இருக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம்னா உலகத்தில் விசுவாசன்றது எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு நாமத்து மேலே விசுவாசம் இருக்குது இல்லையா? பல விதமான நாமங்களை கொண்ட தெய்வங்கள் இருக்குது சொல்கிறேன் இல்லையா? அப்படி விசுவாசிக்கிறாங்க. அந்த விசுவாசம் இல்லை,
விசுவாசம். இந்த உலகத்தில் ஒரே நாமம் தான் இருக்குது என்று விசுவாசிக்கணும். அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். அந்த நாமத்தில் தான் எனக்கு ரட்சிப்பும் மீட்பும் இருக்குது. அந்த நாமத்தில் தான் என் குடும்பத்தின் தேவை சந்திக்கப்படும். அந்த நாமத்தில் தான் என் வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு உருவாகும். ரட்சிப்பு என்பது இயேசுவின் நாமத்தை தவிர வேற ஒரு வேலையும் இல்லை என்பதை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். விளங்குதா? அப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதான் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் அவரை பேரை சொன்னாலே பயப்பட பாருங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரில் ஒரு சில பேரை சொன்னாலே எப்படி இருக்கும்? அப்பா அவன் பேரை சொல்லாத. ஒரு சிலர் வீட்டில் வந்துட்டாலே அவன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. வரான் வரான் வரான்னு சொன்னாலே பயப்படுவாங்க. குடும்பத்திலேயே இப்படி நடக்குது. சில பேர் சில போலீஸ் பேரை கேட்டாலும் பயப்படுவாங்க. ஐயோ அவரா அடி நிமித்துவார். ரவுடி தனம் பண்ணுறவங்களெல்லாம் போலீஸை கேட்கும்போது அந்த போலீஸாக அவர் பயங்கரமானவர், அவர் பேரை கேட்டால. ஒரு சில வீட்டில் பாருங்கள் 4-5 பிள்ளைங்க இருக்கும். அதில் ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சாலே சொல்லுவாங்க அவனா வரான், யாரோ ஒருத்தன் வரான், அவன் பேரை சொல்லும்போது வந்துட்டான்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பயம். எங்கள் சாதாரணமாக ஒரு மனுஷன் பேரை சொல்லும் போதே வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம் இல்லையா? இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளும் பயந்து நடுங்குகிறது. எல்லா ஆவிகளும் முடங்குகிறது. எல்லா மனுஷரும் அதுக்கு முன்பாக முடங்குவார்கள். இயேசுவின் நாமம் என்பது அப்படிப்பட்ட நாமம். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அவர் இப்படி கூறியிருக்கிறத நம்ம கவனிக்கணும் இல்லையா? இப்போ இயேசுவின் நாமத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. இப்போ இந்த சப்பானி நடந்துச்ச பார்த்தாங்க. சப்பானி நடந்தான் பாருங்க, நடந்து குதிச்சானே, ஜனெல்லாம் கூடிடுச்சு. அடுத்து எல்லாம் வரான், அதிகாரிகள்லாம் வராங்க. இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. அப்போ அவங்ககிட்டும் சொல்கிறான் இவன், ஜீவாதிபதியாக இயேசுவை நீங்கள் கொலை செஞ்சீங்க, அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அவரே இவனே, அவருடைய நாமமே இவரை எழுப்பி பண்ணியிருக்கிறது, அவருடைய நாமமே இவனை நடக்க பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயங்கரமான ஆச்சரியம் பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு அதிகாரியெல்லாம் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நின்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது, நிற்கிறான் என்பதை தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலக்கல்லானவர். 12ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார் பேதுரு, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்றார். ரட்சிப்பு நாமம் வேறொரு நாமம் இல்லைன்னு சொல்றார் பாருங்க. வேற பெயர்ல மனுஷனுக்கு ரட்சிப்பே இல்லைன்ட்டார். இதை கேட்டான் எல்லாரும் கேட்குறான், வேற ஒரு பேர்ல ரட்சிப்பே கிடையாது மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சொல்றார் பேதுரு, வேற ஒரு நாமத்திலே இல்லவே இல்லை, வேற நாமம் இல்லை மனுஷனுக்கு, வேற வழியே இல்லைன்ட்டார். எல்லா மனுஷனும் இயேசுவின் நாமத்தை தான் தொழுது கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்தின் மேல் தான் விசுவாசம் வைக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் தான் தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும், இயேசுவின் நாமத்தில் தான் தன் வியாதியை சுகமாக்க கேட்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் தான் தன் தேவைக்காக கடவுளிடத்தில் போக வேண்டும். அப்போ அந்த இயேசு என்கிற நாமம் இல்லாமல் மனுஷனுக்கு மீட்புக்கு வேற ஒரு நாமம் இல்லவே இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொன்ன உடனே அங்கே இருக்கிற வேத பாரகர் இல்லையா, பிரதான ஆசாரியர், அண்ணா காய்ப்பா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியா வேற நாமமே இல்லைன்னு சொல்றியே, அதனால நான் உங்களுக்கு சொல்கிற சட்டம் போடுறேன் பாருங்க, அந்த நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது, மற்ற என்ன வேணா பண்ணிங்க. இவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு பெரிய எதிர்ப்பு வருது. அந்த நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லாதியா, எதை வேணா சொல்லிக்கோ, என்ன வேணா பண்ணீங்க, இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்கள பிடிச்சி அடித்து கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாருன்னா வெளியே கொண்டு வந்துடுறாரு. அவங்க போய் எப்போ பக்கத்து கிராமத்தில் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க,
ஜனங்களுக்குள்ளெல்லாம் ஒரு கலக்கம் வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சு. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், எல்லா நாமத்தையும் பிரஸ்தாபப்படுத்தலாம், உலகம் கூட இன்றைக்கி அதை அங்கீகரிக்குது இல்லையா? ஆனால் இயேசு என்கிற நாமத்தை சொல்கிறவனுக்கு மாத்திரம் அங்கீகரிப்பு இல்லை. ஏன் வேணான்றான்? உலகத்தில் பார்க்கும்போது கூட அதை தான் சொல்கிறாங்க. இயேசு என்கிற நாமத்தை அறிவிச்சா தான் பிரச்சனை. ஏப்பா இயேசுவா, கிறிஸ்துவா, நீ ஒரு கிறிஸ்டினா பிரச்சனை. நீ எந்த நாமத்தை என்ன சொல்லிக்க, ஆனால் இயேசு என்கிற நாமத்தை சொல்லக்கூடாது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிறவனுக்கு பிரச்சனை வருது. ஆனால் ஏன் பிரச்சனை வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் பிரச்சனை வருதுன்னா, அந்த நாமத்தில் தான் மனிதனுக்கு மீட்பே வருகிறது. எந்த நாமத்தில் மீட்பு மனுஷனுக்கு வருகிறதோ அந்த நாமத்தை தான் வேண்டாம் என்று மனுஷன் சொல்லுகிறான். ஏன் அப்படின்னா, நல்ல வாழ்வு எனக்கு வேணாம், நான் இந்த உலகத்தோடு செத்து போயிடணும், நித்தியத்துக்கு போகக்கூடாது, கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்லி வாழ்ந்தவன். அன்றைக்கே ஆதாம் பாருங்க, கடவுள் வச்சிருந்த வாழ்க்கையை தேவன் படைத்து கொடுத்த நல்ல சுவை நிறைந்த கனி தோட்டம், இன்பமான ஒரு தோட்டத்தை கொடுத்து நல்ல வாழ்வை கொடுத்து, இதை மாத்திரம் நீ சாப்பிடாதன்னு சொன்னா, எதை சாப்பிடாதன்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டான் பாருங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு எதை செய்ய வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்றானோ அதை சாப்பிட மாட்டேங்கிறான். எதை வேணும்னு ஆண்டவர் சொல்றார் அது வேணான்ற மனுஷன் அப்படி ஆயிட்டான் பாருங்க. இப்போ மனுஷர்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளுதல் இல்லை, தெரிந்து கொள்ளுதல் இல்லை. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தை உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க. அவருடைய நாமத்தில் எல்லாம் நடக்கும். வீட்டில் உட்காந்து எங்கள் வீட்டு மேலே இயேசுவின் நாமம் இருக்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாங்கள் இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறோம். இயேசுவின் நாமமே எங்களுக்கு அடையாளம். தேவ பிள்ளைகள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இயேசுவின் நாமம் என்பது. அந்த நாமத்தை நாங்கள் தரித்திருக்கிறோம் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தினாலே இந்த பூமியிலே அற்புதங்கள் நடந்திருக்கிறதை வேதம் எங்களுக்கு கூறுகிறது. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், பல அற்புதங்களை உம்முடைய நாமத்தினாலே மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள். பல அதிசயமான காரியங்களை உம்முடைய நாமத்தை சொல்லி செய்திருக்கிறார்கள். உம்முடைய நாமத்திலே மக்கள் மிகவும் பிரகாசமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கட்டும். இயேசு என்கிற நாமத்திற்கு இன்றைக்கும் வல்லம் இருக்கிறது. எல்லா நாமும் அதுக்கு கீழ்ப்படியும் என்பதை விசுவாசித்து உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise God.